ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, நீ நன்றாக வாழ்வதற்கும் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடப்பதற்குமாகவே இப்போது உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் ஒப்படைப்பதற்காகவே இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொடச் சொன்னேன். சீரடியிலிருந்து உன்னை ஆசீர்வதிக்கும் நான் இப்போது உன் வாழ்க்கை சிறக்கும்படியும் மேம்படும்படியும் நல்லதை நடத்தி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். என் உதவியோடும் வழிகாட்டுதலோடும் நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு நான் வழிகாட்டுறேன். என் செல்ல பிள்ளையான நீ எதை நினச்சும் கவலைப்படாத. உன்னை பெற்றவங்க உனக்காக சொல்கிற நல்ல விஷயங்களை காது கொடுத்து கேட்டு அதில் உள்ள நன்மைகளை புரிஞ்சு நடந்துக்கோ. எந்த ஒரு பெற்றோரும் தன் பிள்ளைகள் கஷ்டப்படணும்னு நினைக்க மாட்டாங்க. அதனால் உன்னை பெற்றவர்களை நீ நல்ல விதமாக நம்பிக்கையோடு நினைக்க பழகு. உன்னை பெற்றவங்களுக்கு நீ செய்யக்கூடிய சின்ன சின்ன தொண்டுகள், அதாவது சின்ன சின்ன வேலைகள் கூட முழுவதுமாக என்னையே வந்து சேரும். அது மட்டுமல்ல, அவங்களுக்கு நீ உன்னுடைய கடமையை சரியாக செய்யும் போது நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே தானாகவே வெற்றிகரமாக முடியும்படி இந்த சாயப்பா நான் பொறுப்பேற்றுக்கிறேன். எப்போதும் உன்னிடம் வந்து சேரக்கூடிய பணத்துக்கும் புகழுக்கும் சொத்துக்கும் நீ அடிமையாகி விடாதே. பணங்கிறது மகாலட்சுமியின் வடிவம். அந்த பணத்தை பூட்டி பூட்டி தான தர்மம் செய்யாமல் சேர்த்து சேர்த்து சிக்கனமாக கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது. சிக்கனங்கிறது வேற, அதற்கு அடுத்தபட்டமான கஞ்சத்தனங்கிறது வேற. சிக்கனங்கிறது ஒரு மனிதனின் வாழ்க்கையை அழகாக்கும். ஆனால் கஞ்சத்தனம் என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கையை நரகமாக்கிவிடும். அதனால தான் சிக்கனமாக மட்டுமே இருன்னு நான் சொல்கிறேன். கஞ்சத்தனத்தோட யாருக்கும் எதுவுமே கொடுக்காம எனக்கு மட்டும்தான் எல்லான்ற மாதிரி அதையும் கூட சரியாக சாப்பிடாம சரியாக சந்தோஷமாக அனுபவிக்காம சேர்த்து சேர்த்து வைக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை அல்லவா? உன் எதிர்காலத்தில் உனக்கு யார் உதவி செய்வாங்கன்னு நீ யோசிக்க வேண்டாம். நீ பிறக்கும் போதே காசு பணத்தோடு வந்து இந்த பூமியில் பிறக்கலை. அதே போல் எந்த ஒரு மனிதனும் இந்த பூமியை விட்டு விலகி போகும்போது பணத்தை எடுத்துக்கிட்டும் போக முடியாது. நீ சேர்த்து வைக்கிற எதுவுமே உங்களோட கடைசி வரைக்கும் வரப்போகிறதில்லன்றதை உணர்ந்துகள். கையில் காசு உனக்கு எப்போ கொண்டு வந்து கொடுக்கணும், எப்படி கொண்டு வந்து கொடுக்கணும்னு அனைத்தையும் நான் திட்டம் போட்டு வச்சுருக்கேன். தேவைக்கு அதிகமாகவே உன் கைகளில் பணம் சேரும் போதெல்லாம் அதை தர்ம காரியங்களுக்காக நீ செலவிட்டு வாழும்போது அது உனக்கான புண்ணியத்தை அதிகரிக்கும். உன் ஆயுள் காலத்தையும் அது நீட்டிக்க செய்யும் என் செல்லமே. எப்போதும் நீ நினைப்பது எல்லாமே நல்லதாகவே இருக்கட்டும். நீ நினைச்ச நல்ல விஷயங்களை எல்லாம் இந்த சாயப்பா உனக்காக நடத்தி முடிப்பேன். கலியுகத்தில் உன் அனைத்து பாவங்களையும் போக்குவதற்கு சரியான வழினா அது அன்னதானம் மட்டும்தான். இல்லாதப்பட்டவங்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் நீ அன்னதானம் செய்யும்போது அது உன் பாவத்தை போக்கும். உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா நான் இருக்கேன். பக்தியோடும் சிரத்தையோடும் நீ எல்லா வேலைகளையும் செய்ய பழகு. உனக்கு துணையாக நான் இருந்து உன் பாவத்தை போக்கி உனக்கான நன்மைகளை செஞ்சு தர்றேன். எப்போதும் நீ ஒரு செயலை ஒரே முயற்சியில் செஞ்சு முடிச்சிட்டுற, அது நல்லா வந்துருச்சுன்னா நல்ல விஷயந்தான். ஆனால் அதுக்காக 2-3 முயற்சியில் செஞ்சு முடிக்கும்போது முதல்ல வெற்றி கிடைக்காம நிறைய தடவை மறுபடியும் முயற்சி செய்யும்போது தான் வெற்றி கிடைக்குதுன்னாலும் அதுக்காக கவலைப்பட வேண்டாம் என் செல்வமே. முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற்றவர்களுக்கு அனுபவம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் 2-3 முயற்சியில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஒவ்வொரு முறை தோல்வி பெறும்போதும் கூடுதலாக அனுபவ அறிவு கிடைச்சிருக்கும் அல்லவா? அது இனிமே வரப்போகிற வருங்காலத்தில் மாபெரும் வெற்றிகளை பெறுவதற்கு உனக்கு உதவிகரமாக இருக்கும். உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியையும் நீ முன்னேறுவதற்காக மட்டுமே முயற்சி செய். உனக்காக சக்தி ரூபத்தில் இந்த சாயப்பா உன் கூடவே இருந்து உன்னை உற்சாகப்படுத்தி நல்லபடியாக வாழ வச்சு உனக்கான எல்லா செயல்களிலும் பரிபூரண வெற்றியை தருவேன். என்னை நீ முழு மனதோடு நம்பி பூஜித்து வரும்போது உன் தேவைகள் அனைத்தையும் நானே நிறைவேற்றி கொடுத்துருவேன். உன் ஆயுள் முழுவதும் நான் உன் கூடவே இருந்து பாதுகாக்கப் போகிறேன் என் செல்லமே. நீ தர்மத்தோடு வாழ்ந்து உன்னை நோக்கி வரும் செயல்களை எல்லாம் எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் செய்யும்போது கண்டிப்பாக அனைத்திலும் தேர்ச்சி பெற முடியும்.
இப்போது உனக்கு இருக்கும் கஷ்டங்களையும் சோதனைகளையும் தாண்டி உனக்கான வெற்றிகளை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீயாகவே உன் முயற்சியிலிருந்து பின்வாங்கி விடாதே. எல்லாவற்றையும் தைரியமாக எதிர்கொள்ளும் போது உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருப்பேன் என் செல்லமே. என்னுடைய பரிபூரண ஆசீர்வாதம் நிச்சயமாக உன்னை வெற்றி பெற வைக்கும். தங்கத்தையும் பளபளப்பா மின்னுறதையும் எப்படி பிரிக்க முடியாதோ, விளக்கையும் ஒளியையும் எப்படி பிரிக்க முடியாதோ, அதே போல என் உண்மையான பக்தனாகிய உன்னையும் என்கிட்ட இருந்து ஒருபோதும் பிரிக்க முடியாது. அரசனா இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் லக்ஷ்மி தேவியின் புத்திரனாக இருந்தாலும் ஓட்டாண்டியாக இருந்தாலும் என்னுடைய தராசு தட்டில் எல்லாரையும் நான் சமமாக மட்டும்தான் பார்ப்பேன். யாருமே எனக்கு பெரியவங்களோ சின்னவங்களோ கிடையாது. எல்லா பிள்ளைகளும் எனக்கு சமம்தான். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதற்காகவும் வருத்தப்படாதே. உனக்கு தேவையான அனைத்தையும் நான் கொடுத்து எந்த சங்கடமும் இல்லாத சந்தோஷ வாழ்க்கையை அமைச்சு தர்றேன். உன் முழு கவனத்தையும் நீ என் பக்கம் திருப்பினால் இனி உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ எங்கே இருந்தாலும் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அது எனக்கு தெரியும் என் செல்லமே. அனைத்து விஷயங்களையும் உனக்கு சாதகமாக ஆக்கி கொடுக்க வேண்டியது இந்த சாயப்பாவின் பொறுப்புங்கிறத மட்டும் மனசில் பதிய வச்சுக்கிட்டு வேலை செய். பசியால் வாடும் உயிருள்ள ஜந்துக்கள் அனைத்திலும் இந்த சாயப்பா இருப்பேன்றதை புரிஞ்சுக்கிட்டு எல்லா உயிர்களையும் நேசிக்க பழகு. எந்த ஜீவராசி உன் கண்ணுக்கு முன்னால் நீ சாப்பிடும்போது வந்து நின்றாலும் கொஞ்சம் அதுக்கு உணவு கொடுத்துட்டு நீ சாப்பிடு. இந்த பழக்கத்தை உன் வாழ்நாள் முழுவதும் நீ கடைபிடிக்கும் போது உன்னுடைய எதிர்கால சந்ததிகள் எந்த குறையும் இல்லாமல் நிம்மதியாக நீடூழி வாழ்வார்கள் அல்லவா. என்னுடைய லீலைகளை எல்லாம் படிச்சினா உன்னுடைய தோஷங்கள் அனைத்தும் உடைந்து விலகி போகும். இந்த சாயப்பா உனக்கு இருக்கும் தொல்லைகளையும் பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பேன். நீ எந்த வேலையை செய்கிறதா இருந்தாலும் உன்னுடைய உடம்பை உனக்காக வேலை செய்யும் வேலைக்காரனாக நடத்து. உன் உடம்ப அதிக சுகமாக சொகுசா ஒரே இடத்துல உட்காரும்படி பழக்கம் வைக்காதேன்னு செல்லமே. உடம்பை அசைத்து அங்கும் இங்கும் வேலை செஞ்சு உழைச்சி முயற்சி செய்யும் போது மட்டும்தான் அது உன்னை ஆளக்கொள்ளாதோடையதாக இல்லாமல் நீ உன் உடம்பை கட்டுக்குள் வைத்து கொள்வதாக இருக்க முடியும். உன் உடம்பும் ஆரோக்கியமாக நீண்ட காலம் நிம்மதியாக வாழ முடியும். இந்த சாயப்பா என் பிள்ளைகள் எங்கிருந்து எப்போது என்னை கூப்பிட்டாலும் உடனே அவர்களுக்காக ஓடி வருவேன். உன்னுடைய கஷ்ட காலங்களில் எல்லாம் உனக்காக ஓடி வந்து உதவி செஞ்சது நான் தான். இந்த உலகத்து நன்மைக்காகவும் பிறப்பு இறப்புங்கிற சுழலில் இருந்து என் பக்தர்களை விடுவிப்பதற்காகவும் உருவமற்ற நிலையில் நான் இருந்தாலும் இந்த பூமிக்கு அவதாரம் எடுத்து உனக்கு நல்லது செய்ய வந்திருக்கேன். நிஜமான பக்தியோடு என்னை வழிபடும் உனக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் சந்தோஷங்களையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்க தான் போகிறேன். என்னை நம்பி இருக்கும் என் செல்ல பிள்ளையான உனக்கு எப்போதும் நான் உன் கூடவே இருந்து எந்த தீங்கும் நெருங்க விடாமல் பார்த்துக்கிறேன். இன்பமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும்போது பல சமயங்களில் நீ என்னை மறந்து போயிடுற. ஆனால் ஒரு துன்பம் பிரச்சனைன்னு வந்துட்டா மட்டும் முதல்ல என்னை தேடி வருகிறாய். ஆனால் அதெல்லாம் நான் பெருசாக பார்க்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் என் செல்ல பிள்ளையான நீ ஆசைப்படுற அனைத்தும் நல்லபடியாக நடக்கணும்.